السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. مختصر القدور في الفقه الحنفي பாடம் 38 பாபு ஸலாத்தில் முசாஃபிரி. அல்ஹம்துலில்லா. நாம் 37 பாடங்களை கடந்து இன்று 38ஆம் பாடத்திலே அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்திலே பாபு ஸலாத்தில் முசாஃபிர், ஒரு பிரயாணம் செய்யக்கூடியவர் எப்படியெல்லாம் தொழுக வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பாடத்தில் நாம் பார்க்க உள்ளோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோமாக. இந்த சேவைகளை தொடர்ந்து நடத்தி வரும் ரொக்கீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போன்று கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டுள்ளது. தாராளமாக தங்களின் நன்கொடைகளை வழங்கி ஈருலக வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இப்பொழுது வாருங்கள், நாம் இன்றைய நாளுடைய பாட சுருக்கத்தை பார்ப்போம். பாடம் 38 முக்தசருல் குதூரி. அதாவது இன்றைய நாளுடைய பாட சுருக்கம் என்று சொன்னால் 3 விஷயங்கள். பயணம் செய்பவர் தொழுகையை சுருக்குவது, பயணம் செய்பவருக்கு ஃபர்லு என்ன, எத்தனை நாள் எனது பயணி தொழுகையை சுருக்கி தொழலாம். இந்த 3 விஷயங்கள் பார்க்கணும். ஒன்றாவது, பயணம் செய்பவர் தொழுகையை சுருக்குவது. எனது எப்பொழுது எவ்வளவு தூரம் பயணம் செய்தால் ஒரு பயணம் செய்யக்கூடியவருக்கு அவருடைய தொழுகையை 4 ரக்காத்துகளை 2 ரக்காத்தாக சுருக்கி கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும், இரண்டாவதாக பயணம் செய்பவருக்கு ஃபர்ல் என்ன, 4ஆ 2ஆ என்பதை பற்றியும், அடுத்தபடியாக நாம் என்ன செய்ய பார்க்க போகின்றோம், அவர் எத்தனை நாட்கள் வரை என்ன செய்து கொள்ளலாம், பயணத்தில் நிற்கும் பொழுது அவர் என்ன செய்து கொள்ளலாம், பயண தொழுகையை சுருக்கி கொள்ளலாம், எத்தனை நாள் ஆகும்போது அவர் முக்கியமாகுவார், எத்தனை நாள் இருந்தால் முசாஃபிராக இருப்பார் என்பதை பற்றியெல்லாம் நாம் இந்த பாடத்திலே விரிவாக பார்க்க உள்ளோம். இப்பொழுது வாருங்கள், பாடத்தை வாசித்து நாம் அர்த்தம் வைப்போம். பாபு ஸலாத்தில் முசாஃபிரி, முசாஃபினுடைய தொழுகை பற்றிய பாடமாகும். எனது முசாஃபினுடைய தொழுகையினுடைய பாடமாகும். ஹதா பாபு ஸலாத்தில் முசாஃபிரி, முசாஃபினுடைய தொழுகையினுடைய பாடமாகும். அப்போ முசாஃபிர் என்று சொன்னால் என்ன, பயணம் செய்யக்கூடியவருடைய தொழுகை. அப்போ பயணம் செய்யக்கூடியவருக்கான தொழுகை என்ன, அது முற்றிலுமாக மாறுபட்டது. நாம் ஊரிலே ஊர்வாசியாக இருக்கக்கூடிய நேரத்திலும் அதே பயணம் செய்யக்கூடிய நேரத்திலும் நமக்கு என்னது, சில மாற்றங்கள் நமக்கு சில என்ன செய்யுது, இந்த மார்க்கம் என்பது சில இலவுகளை சில ருக்சத்துகளை நமக்கு வழங்கியுள்ளது. அந்த அடிப்படையில் தான் இந்த பயணத்தில் இருக்கக்கூடிய தொழுகையும் அந்த வகையில் தான் அமையும். அதாவது பாருங்க, இப்போ இந்த பயணம் என்னது, சும்மா இப்போ பக்கத்தூருக்கு போயிட்டு வரோம், ஒரு 5 கிலோமீட்ரு 10 கிலோமீட்ரு அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் என்ன செய்யுமா, என்னது நம்ம கசர் தொழலாமா என்று கேட்டால் இல்லை. அதற்கான ஒரு வரைமுறைகள் இருக்குது. எந்த அளவுக்கு போனால் தொழுகலாம் என்பதற்கான ஒரு வரைமுறை என்ன செய்து மார்க்கம் நமக்கு கொடுத்துருக்கு. அந்த வரைமுறை அளவு நம்ம அடையும் பொழுது நாம் என்ன செய்து கொள்ளலாம், தொழுகை சுருக்கி கொண்டு கொள்ளலாம். இன்னும் நமக்கு ஹுக்கும் என்ன செய்யும், சில நமக்கான ஹுக்குமுகள் முற்றிலுமாக மாறும். பாருங்க, அஸ்ஸஃபரு, ஒரு சஃபர் எனது பயணம், அல்லது எப்படிப்பட்ட பயணம் என்று சொன்னால் ததகய்யரு பிஹி, அந்த பயணத்தை கொண்டு மாறும், அல் அஹ்காமு, சட்டங்கள் மாறுமே. எந்த பயணத்தை கொண்டு சட்டங்கள்லாம் மாறுமோ அந்த பயணமாகிறது. அந்த பயணம்னா என்ன, அந்த பயணம் எந்த பயணத்தை கொண்டு சட்டங்களாக மாறுமோ அப்படிப்பட்ட பயணம்னா என்ன, ஐயக்சித, நாடுவது, அல் இன்சானு, மனிதன் நாடுவது, மௌலி அன், ஒரு இடத்தை, ஒரு இடத்தை நாடுவது, பைனஹு, அவனுக்கும், பைன தாலிக்கல் மௌலி, அவனுக்கும் அவன் நாடிய அந்த இடத்திற்கும் மத்தியில் ஆகுவது, மசீரத்து சலாசதி ஐயாமின், 3 நாட்களினுடைய தூரம், இன்னும் வளையாளிகா, 3 இரவுகளினுடைய தூரம், பிசைரில் இபிலி, இபிலினுடைய பயண தூரத்தை கொண்டு 3 இரவுகள் 3 பகருகளுடைய தூரம் எனது அவனுக்கும் அவன் நாடிய இடத்திற்கு மத்தியில் ஆகுவது. இதுதான் என்னது, இதுதான் என்னது சஃபர்னா என்ன, இதுதான் எதை கொண்டு எப்படிப்பட்ட, இப்படி இந்த தூரம் இருக்கும் பொழுதுதான்
இந்த சஃபரை கொண்டுதான் அஹ்காமுகள் மாறும். எனது அஹ்காமுகள் மாறும். அது என்னங்க அஹ்காமுகள் மாறும் பாருங்க. உதாரணமாக ஒருவர் என்ன செய்கிறார், பயணம் செய்கிறார். அவருடைய பயண தூரம் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்று சொன்னால் 3 இரவுகள் அல்லது 3 பகல்கள் அவர் ஒட்டகத்திலே பயணம் செய்கிறார் என்று சொன்னால் 3 இரவுகளிலும் 3 பகல்களிலும் அவர் எத்தனை கிலோமீட்டர் எத்தனை எத்தனை தூரங்களை அடைவாரோ அந்த அளவிற்கான அந்த அளவிற்கான தூரம் தான் என்னவாக இருக்கின்றது, ஒருவருடைய பயண தூரமாக இருக்கின்றது. அந்த பயண தூரம் இருக்கிறல்லவா, இப்போ இந்த தூரம் வந்துருச்சு. இப்போ தூரம் வந்து விட்டது என்று சொன்னால் அவருக்கான சலுகைகளை மார்க்க வழங்கும். உதாரணமாக பாருங்கள், தொழுகை என்பது என்னவாக இருக்கின்றது, 4 ரக்காத்துகள் ரூபாயான தொழுகை 4. உதாரணமாக லுகர் அசர் எல்லாம் என்ன 4 ரக்காத்து இருக்கின்றனவா, அந்த மாதிரி தொழுகைகளை அவர்களுக்கு மார்க்கம் சலுகையை வழங்கி எனது 2 ரக்காத்துகளாக ஆக்கிவிடுது. அதே போன்ற 4 2ஆக மாறும். அதே போல் அவர்கள் மீது ஜும்மா கடமையாகாது. அதே போன்று அவர்களுக்கு என்னது, இப்போ பெண் இவ்வளவு தூரம் இருக்கக்கூடிய சமயத்தில் மகரமியத் இல்லாமல் கடக்கக்கூடாது என்பதாக பல சட்டங்கள் என்ன செய்யும், அஹ்காமுகள் மாறும். அப்படிப்பட்ட அதே மாதிரி இவர்கள் மீது என்ன செய்யாது, இன்னும் பல விஷயங்கள் என்னது, இவர்களுக்கான சில விஷயங்கள் மாறுபடி வரும். இந்த பயணத்துறை இருக்கும் பொழுது மார்க்கத்திற்காக உண்டான சில விஷயங்கள் என்பதாக முற்றிலுமாக மாறுபடும். அப்போ அப்பேற்பட்ட பயணம் தான் என்னது, இந்த தூரம் இருப்பது தான் என்னது அந்த பயணம். எந்த பயணம் என்னது அகக்காம்களை கொண்டு மாறும் அப்படிப்பட்ட பயணமாகிறது. இவ்வளவு என்னது இவருக்கு, அதாவது அவருக்கும் அவர் நாடக்கூடிய இடத்திற்கு மத்தியிலும் 3 இரவுகள் 3 பகல்கள் எனது ஒட்டகத்தின் மூலம் பயணம் செய்வ தூரத்தை கொண்டாட அளவு இருக்க வேண்டும். இன்னும் மஷீல் அக்குதான், கால்நடைகளை கொண்டானது. கால்நடை அவர் நடந்து போறாரு. இந்த 3 இரவுகள் 3 பகல் நடந்து போனால் எந்த அளவுக்கு தூரம் வருமோ அந்த அளவுக்கான தூரத்தை என்னது அதுவாக தான் என்னது இந்த பயணமாக இருக்கின்றது. எந்த பயணம் வந்து ஹுக்குமுகள் மாறுமோ, அதாவது இந்த அளவுகள் இருந்தால் தான் அந்த பயணத்துடைய ஹுக்குமுகள் மாறும். அப்படிப்பட்ட சஃபர் ஆகிறது இது. அப்படிப்பட்ட சஃபர் தான் இந்த சஃபர். அடுத்து பாருங்க, ஒலா யுத்தபரு, வலா யுத்தபரு கவனிக்கப்படாது, தாலிக்க இந்த அளவை கவனிக்கப்படாது, பிசைரி ஃபில்மா இ தண்ணீரிலே எனது பயணம் செய்வதை கொண்டு. அப்போ தண்ணீரில் பயணம் செய்யக்கூடிய சமயத்தில் இந்த 3 நாட்கள் 3 இரவு இந்த இந்த ஹுக்குமை நம்ம பார்ப்போமா என்று சொன்னால் பார்க்க மாட்டோம். அதுக்கு நம்ம முற்றிலுமாக மாறுபட்டதாக இருக்கிறது. அப்போ இந்த தூரத்துடைய அளவு நம்ம எதில் பார்க்கணும், ஏன்னா பயண தூரங்கள் என்னது கடலில் 3 நாள் பயணம் போவது என்பது கூடுதலாக இருக்கும், குறைவாக இருக்கும். ஏனென்று சொன்னால் அது காற்றினுடைய அலைகளை பொறுத்து என்னது ஒரு நாள் கூடும் குறையும். அப்போ அதற்கான என்னது இந்த அளவுகள் எடுக்க முடியாது என்பதாக சொல்வார்கள். அப்போ இது எதில் தான் எடுக்கணும், இந்த அளவுகள் வந்து எதில் கவனிக்கப்படும் என்று சொன்னால் இபிலை கொண்டும், அதாவது ஒட்டகத்தில் தூரம் செய்வதை கொண்டோ அல்லது இந்த நடப்பதனுடைய தூரத்தை கொண்டு தான் என்னது எடுக்கப்படும். கயலில் என்னது கடலில் பயணம் செய்யக்கூடிய அளவு, தண்ணீரில் ஆற்றில் இந்த மாதிரி இந்த தண்ணீர்களில் பயணம் செய்வதை கொண்டு இந்த அளவுகள் எனது கவனிக்கப்படாது. காரணம் அதில் அளவு சரியான அளவுகள் எடுக்க முடியாது என்பதன் காரணமாக. அப்போ இந்த அளவு எனது எதில் கவனிக்கப்படாது, தண்ணீரில் பயணிப்பதை தண்ணீருடைய அந்த பயண தூரத்தை கொண்டு கணக்கிடப்படாது. அடுத்து பாருங்க, இப்போ இதுதான் எனது முசாஃபினுடைய எனது பயணமாக இருக்குது. இந்த பயணம் இருக்கும் பொழுதுதான் என்னென்ன ஹுக்கும்கள் மாறும், அவருடைய தொழுகை எப்படி மாறும் என்பதை பற்றி தான் நம்ம இந்த பாடத்தில் தெளிவாக பார்க்குறோம். பாருங்க, ஃபர்ல் முசாஃபிரி, முசாஃபினுடைய ஃபர்ல், முசாஃபிருடைய ஃபர்ல் என்ன. உதாரணமாக லுகர் 4 ரக்காத் என்று சொன்னால் முசாஃபிர் மீது 4 ரக்காத் தான் ஃபர்லா அல்லது 2 ரக்காத் தான் ஃபர்லா என்பதை பற்றி தான் இந்த பாடத்தில் நாம் பார்க்க போகின்றோம். பாருங்க, ஓ ஃபர்ருல் முசாஃபிரி இந்தனா, இந்தனாவை கொண்டும் நோக்கம், அதாவது இந்த ஹனஃபியதி ஹனஃபியாக்களிடத்திலே என்னது ஃபர்லுல் முசாஃபிர், முசாஃபிருடைய ஃபர்லாகிறது இந்தனா ஹனஃபியாக்களிடத்திலே, அதாவது நம்மிடத்திலே. இந்தனானா நம்மிடம் என்ற அர்த்தம். ஆனால் இங்கே நம்மிடத்தை கொண்டு நோக்கம் என்ன, அதாவது இந்த ஹனஃபியத்தி ஹனஃபிய இடத்துல ஹனஃபியாக்கள் இடத்திலே இது முசாஃபினுடைய ஃபர்லாகிறது. அப்போ நம்மெல்லாம் ஹனஃபியா, இந்த கிதாபை படிக்கக்கூடிய ஹனஃபியா இருக்கனால இந்தனா என்பதாக நமக்கு சொல்கிறாங்க. அப்போ அவரிடத்திலே என்னது நம்மிடத்திலே முசாஃபிருடைய ஃபர்லாகிறது. ஃபிகுல்லி சலாத்தின் ருபாயியத்தின், ஒவ்வொரு ருபாயியத்தான, ருபாயியத் என்று சொன்னால் 4 ரக்காத்துகள், ருபாயியத்தினானது 4 ரக்காத்துகள், ஹுமாசியத்தினா 5, அதே மாதிரி என்ன சுலாசியத்தினா 3, இப்படி தான் ருபாயத்தினா 4. அப்போ 4 ரக்காத்துகள் தொழுகை என்னது, ஒன்று இசா, இன்னொன்று அசரு, இன்னொன்று லுஹர். இப்போ இந்த 3 ரக்காத்துகள் ருபாயியத்தான தொழுகைகள். அப்போ என்னது குல்லி சலாத்தின் ருபாயியத்தின், ருபாயத்தான, அதாவது 4 ரக்காத்துகள் உள்ள ஒவ்வொரு தொழுகையிலையும் எனது நம்மிடத்திலே முசாஃபிருடைய ஃபர்லாகிறது ரக்காத்தானி ரக்காத். அப்போ இதானது ஃபர்லுல் முசாஃபிர் இந்தனா ஃபி குல்லி சலாத்தி ருபாயத்தினுடைய முபுத்தாவுடைய ஹபர் என்ன,
ரகாத்தானி 2 ரகாத்தலாம். ஃபர்ல் என்பது எத்தனை ரகாத் தான்? ருபாயத்தான். ஒவ்வொரு ருபாயத்தின் தொழிலையும் ஹனஃபிய, அதாவது நம்ம ஹனஃபியான நம்மிடத்திலே முசாஃபிருடைய ஃபர்ல் என்ன எத்தனை தான்? 2 ரகாத்துகள் தான். அப்போ அவர் லுஹருக்கு முசாஃபிர் இருக்கக்கூடிய சமயத்தில் அவருடைய ஃபர்ல் என்ன? லுஹருடைய ஃபர்ல் 2 ரகாத் தான். அசருடைய ஃபர்ல் 2 ரகாத் தான். இசாவுடைய ஃபர்ல் என்னது? 2 ரகாத்து தான். அப்போ அவர் மீது 4 ரகாத் கடமையாகாது. முசாஃபிர் ஆகக்கூடிய சமயத்தில் அவர் மீது ஃபர்லாகுவது எத்தனை தான்? 2 ரகாத்துகள் தான் ஃபர்லாக இருக்கின்றது. இப்போ ஃபர்ல் 2 ரகாத்தாக இருக்கின்றது. லா தஜூசு ஜாயிஸாகாது லஹு அவருக்கு அதிகப்படுத்து, லஹு அவருக்கு அஸ்ஸியாதத்து அலைஹிமா அந்த இரண்டை விட அதிகப்படுத்துவது என்பது என்ன செய்யாது? அந்த முசாஃபிருக்கு அந்த பயணிக்கு ஜாயிஸாகாது. என்ன சொல்றாங்க பாருங்க, ஜாயிஸாகுதுங்க. அப்போ நம்மகிட்ட 2 ஃபர்லு, இப்போ என்னது 2 தான் தொழுகணும். அப்போ 2ஐ விட அதிகப்படுத்துவது என்ன செய்யாது? லா தஜூஸ் லஹு ஜியாதத்து அலைஹிமா அந்த இரண்டை விட அதிகப்படுத்துவது என்னவாகாது? ஜாயிஸாகாது. அப்படின்னு சொல்றாங்க, 2ஐ விட அதிகப்படுத்தக்கூடாது, 2 தான் தொழுக வேண்டும் என்பதாக என்ன நமக்கு சொல்லித் தராங்க. அடுத்து பாருங்க, ஃபைன்சல்லா அர்பான் என்ன செஞ்சிட்டார்? ஒருவர் என்ன செய்து விட்டார்? 4ஐ தொழுது விட்டார். ஃபைன்சல்லா அர்பான் அவர் 4ஐ தொழுது விட்டார். ஃபைன்சல்லா ஒருவர் தொழுது விட்டார். அர்பான் 4 ரக்காத்களே. ஒகது திட்டமாக அக்காத ஃபிஸ்ஸானியத்தி மிக்தார தஷஹுதி திட்டமாக அவர் 2வது ரக்காத்திலே தஷஹுதினுடைய அளவு அளவு என்னது? தஷஹுதினுடைய அளவு அவர் அமர்ந்து விட்டார் என்றால், திட்டம் அமர்ந்து விட்டால் அஜிஸஅத்துஹு அவருக்கு ஜாயிஸாகும். ரக்காத்தானி 2 ரக்காத்துகள் அன் ஃபர்லின் ஃபர்லிஹி அவருடைய ஃபர்லை தொட்டும். அப்போ இந்த 2 ரக்காத் அவருக்கு போதுமானதாக இருக்கும். என்ன செய்யும்? 2 ரக்காத் என்னவாகும்? அவருக்கு போதுமானதாக இருக்கும். அப்போ ஒரு 4 ரக்காத்தில் ஒரு சமயத்தில் அத்தையாத்து 2 ரக்காத்து அத்தையாத்துலாம் சரி வரணுமா? முக்கிதார் தஷகுதுடைய அளவு உட்கார்ந்துட்டார் என்று சொன்னால், அப்பேற்பட்ட ஒருவருக்கு என்ன செய்யும் என்று சொன்னால், அவருடைய ஃபர்லை தொட்டும் 2 ரக்காத்துகள் அவருக்கு போதுமானதாக இருக்கும். அப்போ அஜிஸஅத்துஹு அவருக்கு போதுமானதாகும். ரக்காத்தானி 2 ரக்காதல் அண்ட் ஃபர்லி அவருடைய ஃபர்லை தொட்டும். இப்போ 2 ரக்காத் என்னவாகிடும்? அவருக்கு ஃபர்லாக ஜாயிஸ் ஆகிடும். வக்கானத்தில் உஹ்ரையானி பிந்தி 2 ஆகிறது. வக்கானத்தில் உஹ்ரையானி பிந்தி 2 ஆகிறது. லகு அவருக்கு ஆகும். நாஃபிலத்தன் நஃபிலாக ஆகிவிடும். அப்போ ஒரு முசாஃபிர் 4 ரக்காத்துகள் தொழுகிறார் என்று சொன்னால் அவர் மீது 2 ரக்காத்துகள் தான் ஃபர்லாகின்றது. ஒருவேளை அவர் 4 ரக்காத்துகளை தொழுது விட்டார், 2வது இருப்பிலே தஷஹுதுடைய அளவு சரியாக உட்கார்ந்து விட்டார் என்று சொன்னால் 2 ரக்காத்துகள் அவருக்கு ஃபர்லாகும், 2 ரக்காத்துகள் அவருக்கு நஃபிலாக ஆகிவிடும் என்பதாக நமக்கு சொல்லித் தெரியார்கள். அப்போ அவருக்கு ஃபர்ல எத்தனை தான்? 2. அதனால ஃபர்ல தொட்டு 2 தான் எடுக்கப்படும். 4ஐயும் ஃபர்லாக கவனிக்கப்படுமா என்று கேட்டால் கவனிக்கப்படாது. 2 தான் ஃபர்லாக கவனிக்கப்படும். மித்த 2 என்னது? அவருக்கு நஃபிலுடைய நன்மையாக கிடைத்து நஃபிலாக கவனிக்கப்படும். அடுத்து பாருங்க, அதே இல்லம் யக்உது வைலம் எக்கு அவர் என்ன செய்யல? வைலம் எக்கு என்னது இது? இங்கே லம்மு தான் என்ன ஒரு எக்கு. அப்போ வைலம் எக்குது இல்லம் எக்குது அவர் என்ன செய்யவில்லை? உட்காரவில்லை. மிக்தார தஷஹுதி தஷஹுதினுடைய அளவு, தஷஹுதினுடைய அளவு இந்த அத்தையாத்தினுடைய தஷஹுதுல அந்த அளவு என்ன செய்யவில்லை? அத்தையாத்தில் உட்காரக்கூடிய அந்த அளவு என்ன செய்யவில்லை? அவர் உட்காரவில்லை என்று சொன்னால் ஃபி ரகாத்தைனில் ஊலையினி முந்திய 2 ரக்காத்தில் அப்போ என்ன செய்து விடார்? சரி, வைல்லம் யக்கூது மிக்தார தஷஹுதி ஃபி ரகாத்தைனில் ஊலையினி முந்திய 2 ரக்காத்தில் என்ன செய்யவில்லை? அவர் தஷஹுதினுடைய அளவு உட்காரவில்லை என்று சொன்னால் அப்போ 2வது ரக்காத்தில் என்ன செய்யவில்லை? அத்தையாத்தினுடைய அழகு அத்தகையாத்தினுடைய அளவு அவர் என்ன செய்யவில்லை? அமரவில்லை. இல்லை என்ன செஞ்சார்? அத்தியாயத்துக்கு உட்காராமல் எழுந்து விட்டார், 3வது ரக்காத்துக்கு எழுந்து விட்டார் என்று சொன்னால் பத்தலத் ஸலாத்துஹு அவருடைய தொழுகை என்பது பாத்திலாகிவிடும். காரணம் சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ உதாரணமாக ஒரு 2 ரக்காத் தொழுகிறாரு. இப்போ 2 ரக்காத் தொழுது அத்தையாத்தை உட்காராமல் எழுந்திருக்கும் பொழுது 3வது ரக்காத்தாக ஆகிவிடுது. ஒரு முசாஃபிருடைய ஃபர்ல் எத்தனை? 2 ரக்காத்துகள். அப்போ அவர் 4 ரக்காத்துகள் தொழுதால் நஃபிலாக கவனிக்கப்படும். 2 நஃபிலாக 2 ஃபர்லாக கவனிக்கப்படும். அவர் அத்தஹியாத்தில் உட்காரும் பொழுது அந்த 2 ரக்காத்துல் ஃபர்ல் என்பது பரிபூர்ணமாகும். அதே அவர் அத்தஹியாத்தில் உட்காராத சமயத்தில் என்னது? அவர் அத்தஹியாத்தில் உட்காராத சமயத்தில் என்ன செய்கின்றது? அவர் ஃபர்லை முழுவதுமாக முடிக்காமல் நஃபிலான அந்த கடைசி 2லும் ஃபர்லையும் நஃபிலையும் போட்டு அவர் கலத்தியது போன்று ஆகிவிடும். அதாவது 2ஐயும் மிக்ஸ் செஞ்சது போல் ஆகிவிடும். அப்போ 2ஐயும் நஃபிலையும் ஃபர்லையும் என்ன செய்வது? கலப்பது என்ன செய்வது கூடாது என்பதன் காரணமாக அவருடைய தொழுகை என்பது என்ன ஆகிவிடும்? பாத்தில் ஆகிவிடும். அவர் அத்தையாத்துடைய அளவு உட்கார்ந்துட்டார் என்று சொன்னால் அது பரிபூர்ணமாக இந்த முதல் 2 ரக்காத்தில் பரிபூர்ணமாகிவிடும். காரணம் என்ன? தொழுகை அத்தகையத்தை கொண்டு இந்த தாமாகிவிட்டது. அப்போ 2 ரக்காத்துகள் பரிபூர்ணமாயிட்டுருச்சு. அப்போ அதனால ஃபர்லு கூடும்.
ஏன் அத்தையாத்து உட்காராதனால கூடாதுனாங்கன்னா அங்கே என்னது அவர் வந்து நஃபிலையும் ஃபர்லையும் என்னது கலந்தது போல ஆகிவிட்டது. அப்போ என்ன செஞ்சு கலந்துட்டாரு. அப்போ அதனால என்ன செஞ்சிருச்சு, அவருடைய ஃபர்ல் என்னவாகிவிட்டது, பாத்தில் ஆகிட்டு. அப்போ என்னது திரும்ப என்ன செய்து கொள்ள வேண்டும், 2 ரக்காத்துகள் அவர் தொழுது கொள்ள வேண்டும். அந்த ஃபர்லான 2 ரக்காத்துகளை அவர் தொழுது கொள்ள வேண்டும். அப்போ அத்தியாத்து உட்கார்ந்தா கூடும். அத்தியாத்து உட்கார சமயத்தில் என்ன செய்யாது, இப்படி 4 ரக்காத் தொழுதால் அவருக்கு கூடாது, அவருடைய சொலாத் பாத்தில் ஆகிவிடும் கூட. அடுத்து பாருங்க, இப்திதாவுல் கஸ்ரில் முசாஃபிரி. முசாஃபிருடைய எனது கஸ்ர் வந்து எப்பொழுது ஆரம்பமாகும். இப்ப எப்பொழுது ஒரு பயன் என்ன செய்ய வேண்டும், அவருடைய கசர், இந்த கசர் என்று சொன்னால் சுருக்கி தொழுவது. அப்ப எப்பொழுது அவருடைய கசர் என்பது ஆரம்பமாகும், சுருக்கி வைப்பது என்பது ஆரம்பமாகும் என்பது பற்றி தான் இந்த பாட்டில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, ஓமன் ஒருவன், ஹரஜ வெளியேறுகிறார், முஸ்வாஃபிரன் பயணம், அதாவது என்ன முசாஃபிர்னா பயணம் செய்த நிலையில் வெளியேறுகிறார் என்று சொன்னால், சல்லல் சல்லா ரகாத்தைனி 2 ரக்காத்துகளை தொழுது கொள்வார். இதா ஃபாரக புயூத்தல் மிஸ்ரி, மிஸ்ரினுடைய பட்டினத்தினுடைய வீடுகளை அவர் என்ன செய்து விட்டால், பிரிந்தால். அப்போ என்ன செய்ய, ஒரு பயணம் செய்த நிலையில் ஒருவர் எனது வெளியேறியார் என்று சொன்னால், அப்பொழுது அவர் என்ன செய்ய வேண்டும், அந்த பட்டினத்தினுடைய அந்த ஊரினுடைய வீடுகளை எல்லாம் அவர் பிரிய வேண்டும். அதாவது வீடுகளை பிரிய வேண்டும் என்று சொன்னால் இங்கே என்ன நோக்கம், ஊரினுடைய எல்கையை கடக்க வேண்டும். ஊருக்கான எல்கை இருக்கும்ல, ஊர்களில் வீடுகள்லாம் இருக்குமில்ல, அது வரைக்கும் ஊருடைய எல்கை. அப்போ அந்த ஊருடைய வீடுகளெல்லாம் கடந்து அந்த ஊருடைய எல்கையை அவர் கடந்தால் என்ன செய்து கொள்ளலாம், 2 ரக்காத்துகளாக அங்கேருந்தே தொழுது கொள்ளலாம். பயணம் இவ்வளோ தூரம் போகணும் இல்லை, இந்த தூரத்திற்கான பயண நீயத்தை வச்சிட்டோம். நம்ம போகக்கூடிய தூரம் என்னது, இந்த 3 நாட்கள் பயண தூரமாக இருக்கின்றது, 3 இரவு 3 பகல் பயண தூரமாக இருக்கின்றது. அப்போ நாம் ஊருடைய எல்கையை கடந்து விட்டால் என்ன செய்து கொள்ளலாம், நம்ம அன்று அப்பையிலிருந்தே நம்ம என்ன செய்து கொள்ளலாம், தொழுகையை சுருக்கி தொழுவதை ஆரம்பித்துக் கொள்ளலாம். அப்போ ஊரினுடைய எல்கையை கடக்க வேண்டும். ஊருக்குள்ளே என்ன செய்ய முடியாது, நாம் தொழுக முடியாது. ஊருக்குள்ளே இருக்கும்போது என்ன செய்வோம், முக்கியமுடைய நியத்தில் இருப்போம். நம்ம என்னதான் முசாஃபிர் பயணம் இருந்தாலும் ஊருடைய எல்கையை கடக்கும் பொழுது தான் நாம் என்னவாக ஆகுவோம், ஒரு பயணியாக ஆகுவோம். அது வரைக்கும் நாம் என்ன செய்ய முடியாது, ஊருக்குள் என்ன செய்ய முடியாது, நாம் கஸ்ரு தொழுக முடியாது. ஊருடைய எல்கையை கடந்து விட்டால் என்ன செய்து கொள்ளலாம், நாம் 2 ரக்காத்துகள் என்ன செய்து கொள்ளலாம், சுருக்கி கொள்ளலாம். 4 2 சுருக்கி தொழுது கொள்ளலாம். அடுத்து பாருங்க, ஒலா எசாலு அவர் நீங்க மாட்டார், ஒலா எசாலிங்கூட அலா ஹுக்குமி சஃபரி சஃபரினுடைய ஹுக்கும், அதாவது பயணத்தினுடைய ஹுக்குமிலிருந்தும் அவர் நீங்க மாட்டார். ஹத்தா என்வியல் இகாமத ஃபி பலதின் ஹம்சத அஷர யௌமன். வலா எசாலு அந்த முசாஃபிர் நீங்க மாட்டார், அலா ஹுக்குமி சஃபரி பயணத்தினுடைய ஹுக்குமில் இருந்தும் அவர் நீங்க மாட்டார். அப்போ அவருடைய பயணத்துடைய ஹுக்குமில் அவர் மீது நீங்காமல் ஆகி கொண்டு இருக்கும் இதுவரை, ஹத்தா என் மியல் இகாமத்த அவர் அங்கு தங்குவதை, ஒரு இக்காமத்னா தங்குவது, இக்காமத்தை நீயச் செய்வது, நீயச் செய்தா இக்காமத்தினை நீயச் செய்யும் வரை அவர் என்ன மாட்டார், நீங்காமல் ஆகுவார். ஃபி பலதின் ஒரு ஊரில், எப்படி போட்ட ஊர்னா ஃபி பலதை கொண்டு நோக்கம் எந்த ஊருக்கு போகிறா அந்த ஊருக்கு. ஹம்சத அஷர யௌமன் 15 நாட்கள் என்னது அந்த ஊரிலே தங்குவதை அவர் நீயச் செய்யும் வரை என்ன செய்ய மாட்டார், நீயச் செய்யும் வரை அவர் வந்து அவருடைய சஃபரனுடைய ஹுக்குமிலே, பயணவாசியினுடைய ஹுக்குமிலே நீங்காமல் ஆகுவார். என்னது நீங்காமல் ஆகுவார். அப்போ இவருக்கு என்னது, இந்த சஃபருடைய ஹுக்கும் என்பது அவர் 15 நாள் வரைக்கும் என்ன செய்து கொள்ளலாம், அங்கே தங்காமல் இருக்கலாம் என்ற நீயத்தை வைக்காமல் இருக்க வரைக்கும் கூடும். இப்போ ஒருவர் என்ன செய்தார், ஒரு ஊரிலே 15 நாள் தங்க வேண்டும் என்பதாக நியத்து வைத்து விட்டார். இப்போ இவருக்கு என்ன செய்யுமா, சஃபருடைய ஹுக்கும் வருமா என்று கேட்டால் வராது. காரணம் என்ன, 15 நாட்கள் ஒரு ஊரிலே தங்குவதாக ஒரு நியத்தை வைத்து விட்டார் என்று சொன்னால் அந்த ஊரிலே அவர் என்னவாகிவிடார், முக்கியம் என்பதாக ஆகிவிடார். அப்போ அவர் என்ன செய்ய வேண்டும், அவருடைய தொழுகைகளை பரிபூர்ணப்படுத்த வேண்டும். அப்பொழுது அவர் என்ன செய்து கசரு செய்வது அவருக்கு கூடாது. அப்போ 15 நாட்கள் இவ்வளவு குறைவாக இருக்கக்கூடிய சமயத்தில் என்ன செய்து கொள்ளலாம், அங்கு செல்லும் பொழுது என்ன நியத்து வைக்கல, 15 நாள் தங்க போறேன்னு இல்லை, போறது எத்தனை நாள் தான் இருக்கு, 10 நாள் தான் இருக்கிறது என்று சொன்னால் தாராளமாக அவர் என்ன செய்து கொள்ளலாம், கசர் செய்யணும், என கசர் தான் செய்ய வேண்டுமே, அவர் என்ன செய்ய இன்னும் முக்கியமாக ஆகலை. இந்த நம்மளிடத்தில் என்னது, ஒருவர் 15 நாட்கள் தங்குவதாக ஆனால் மட்டும்தான் முக்கியமாகும். அப்போ 15 நாட்கள் 15 நாட்கள் அதிகப்படியான நாட்கள் தங்கும் பொழுது தான் இது முக்கியமாகும். அப்போ 15 நாட்களோட குறைவாக இருக்கக்கூடிய சமயத்தில் என்னவாக மாட்டார், அவர் முக்கியமாக மாட்டார், ஊர்வாசியாக மாட்டார். முசாஃபிருடைய ஹுக்குமிலே என்ன செய்வார், நீங்காமல் ஆகி கொண்டிருப்பார். அப்போ முசாஃபிருடைய சட்டங்கள் தான் அவரின் மீது என்ன செய்யும், பின்பற்றப்படும். அது அல்லாத சட்டங்கள் என்ன செய்ய முடியாது அவர் மீது. இப்போ முக்கியமான சட்டங்கள் அவர் மீது என்ன கொண்டு வரப்படாது. அப்போ அவர் முக்கியமினுடைய முசாஃபிருடைய சட்டத்திலே என்ன செய்து கொண்டு இருப்பார், 15 நாட்கள் நியத்து வைக்காத வரை அவர் இருந்து கொண்டே இருப்பார். அடுத்து பாருங்க, ஃபசா இதன் என்னது, ஹம்சத ஷயௌமன் ஃபசா இதன் அல்லது அதை விட அதிகப்படியான இடம். ஃபயல்சமுஹு அவருக்கு அவசியமாகும், இத்மாமு பரிபூர்ணப்படுத்துவது. அப்போ பாருங்க, ஒருத்தனுக்கு என்ன செஞ்சுட்டான்,
15 நாட்கள் அதிகமாக இருந்துச்சு. என்னது 15 நாட்கள் அதிகமாயிருச்சு என்று சொன்னால் அப்போ அவருக்கு என்ன அவசியமாகிடும், ஃபைல் சமூகம் அவருக்கு அவசியமாகிடும். இத்துமாமு தொழுகை பரிபூர்ணப்படுத்தும். அப்போ ஒருத்தன் 15 நாள் நியத்து வச்சுட்டா, முக்கியமான நியத்து, அதை விட அதிகப்படியான நாட்கள் ஆகிடுச்சு என்று சொன்னால் அவன் இருந்து கசரை என்ன செய்ய மாட்டான், தொழுகையை சுருக்கி ஃபர்லை சுருக்கி சொல்ல மாட்டான். என்ன செய்து கொள்வான், கசர இல்லாமல் இத்துமாம் பரிபூர்ணப்படுத்தி முழுமையாக என்ன செய்வான், 4 ரக்காத் என்றால் 4 ரக்காத்துகளை பரிபூர்ணமாக தொழுது கொள்வார். அப்போ என்னது, பரிபூர்ணப்படுத்துவது என்னவாக இருக்கின்ற அவர் மீது அவசியமாக இருக்கின்றது. அதே இன்னவல் நிக்காமத்த, அவர் நிக்காமத்தை நியச் செய்கிறார், அந்த தங்குவதை நியச் செய்கிறார். அக்கல்ல மின் தாலிக்க, இந்த 15 நாட்களோட குறைவாக அவர் நியச் செய்தால் லம் யுத்திம்ம, அவர் பரிபூர்ணப்படுத்த மாட்டார். என்னது லம் யுத்திம்ம, பரிபூர்ணப்படுத்த மாட்டார். அப்போ ஒன்று கவனிச்சுங்க, 15 நாட்கள் இக்காமத்தை வைத்தாலோ அதை விட அதிகமாக இருக்கும் பொழுது அந்த பயணியின் மீது என்ன செய்வது, அவருக்கு அந்த தொழுகையை முழுமைப்படுத்துவது அவசியமாக இருக்கின்றது. அதே 13 நாட்கள் இல்லை, அது என்னது, அதாவது 15 நாட்கள் இல்லை, 15 நாட்களை விட குறைவான நாட்கள் என்ன செய்கிறார், ஒரு இக்காமத்தை நியத்து என்று சொன்னால் அப்பொழுது அவர் என்ன செய்ய மாட்டார், அவருடைய தொழுகையை பரிபூர்ணப்படுத்த மாட்டார். 2 ரக்காத்துகளாக சுருக்கி தொழுது கொள்வார். அப்ப இன்னொன்று கவனிக்கணும், இந்த 2 ரக்காத்துகள் நம்ம முன்னாடியே பார்த்தோம், ருபாஇயத்தன் என்றதான் முன்னாடி பார்த்தோம். 4 ரக்காத்துகளில் தான் 2 ரக்காத்து தொழணும். இப்போ 3 ரக்காத்துகள் மாதிரி பேருக்கு அதில் போய் நம்ம சுருக்கி தொழ முடியுமான்னு கேட்டால் தொழுக முடியாது. அதே மாதிரி வித்ருவாஜிப் நம்ம சுருக்கி தொழலாமான்னு கேட்டால் சுருக்கி தொழக்கூடாது. அதே போல் நஃபிலான தொழுகைகள் இருக்க முசா பயணத்தில் அப்போ சுருக்கி தொழலாமான்னு கேட்டால் கிடையாது. ஏன் நஃபீலாம் தொழுகிறது உன்னுடைய விருப்பம், உங்களுடைய விருப்பம், அது நம்முடைய சொந்த விருப்பமாக இருக்கும் பொழுது அதில் என்ன செய்ய முடியாது, இந்த மார்க்கம் இல்லைங்க, அது நீ தொழுகாமல் போ, அதை நான் அப்போ நீங்கள் தொழுகலாம், தொழுகாமல் இருக்கலாம். அப்போ அந்த விஷயத்தில் என்ன செய்யக்கூடாது, சுருக்குவது என்பது கிடையாது. எதில் தான் ஃபர்லில் என்பது தான் இந்த சுருக்குதல் என்பது இருக்குது. ஏன்னா ஃபர்லில் தான் எனது அவர் மீது 2 என்பது வாஜிபாகுது, நஃபில்லா அதிகப்படியான ஜாயிதாவானது, அதை என்ன சுருக்கக்கூடாது, வாஜிபுக்கு வித்ரு வாஜிபே சுருக்கக்கூடாது. அதே மாதிரி 3 ரக்காத்தில் உள்ள ஃபர்ல் என்னது மஹரிப், அந்த மஹரிபில் என்ன சுருக்கக்கூடாது. அதே மாதிரி 2 ரக்காத்தில் ஃபஜ்ர் இருக்கு, ஃபஜ்ர் என்ன கூடாது, 1 ரக்காத்தில் சுருக்கக்கூடாது. அப்போ எதில் தான் மட்டும் தான் சுருக்கணும், ருபாயத்தான ஃபர்லுடைய ருபாயத்தான 4 ரக்காத்தில் மட்டும் 2 ரக்காத்தாக சுருக்கி தருவணும். அந்த 2 தான் அவர் மீது ஃபர்லாக இருக்கின்றது, அது அல்லாத சுருக்குதல் என்பது எதிலையும் கிடையாது என்பதை நமக்கு சொல்லி தருவார்கள். அடுத்து பாருங்க, இப்போ இதுதான் என்னது, அவருடைய பயணம் என்னது, முசாஃபிருடைய கசர் ஆரம்பமாகி முடிவதற்கான காரணம் என்ன, 15 நாட்கள் இருக்கு. அப்போ என்ன 15 நாட்கள் வரைக்கும் என்ன செய்துக்கலாம், 15 நாட்கள் வரை இருந்தால் அவர் என்ன ஒரு 15 நாட்கள் குறைவாக இருக்கக்கூடிய சமயத்தில் அவர் கசராக தொழுது கொள்ளலாம், சுருக்கி தொழுகலாம். அவர் ஊருடைய எல்லையை கடந்து விட்டாலே என்ன செய்து கொள்ளலாம், தொடங்கி சென்று சுருக்கி தொழலாம். அதேலேருந்து அந்த பயணத்தில் திரும்பி வரக்கூடிய சமயத்திலும் இதே தூரமாக இருக்கும் என்று சொன்னால் அவருக்கும் அப்பொழுது என்ன அதே ஹுக்கும் தான் அவர் மீது பார்க்கப்படும். அப்போ அந்த தூரங்கள் இருக்கும் பொழுது திரும்பி வரக்கூடிய சமயத்திலும் அவர் என்ன செய்து கொள்வார், இதே கசருடைய தொழுகைகளை அவர் தொழுது கொள்வார், எதுவரை அவர் ஊருக்கு வரும் வரை. அப்போ ஊருக்கு வந்துட்டார் என்று சொன்னால் அவருக்கு என்ன செய்துவிடும், கசருடைய அந்த முசாஃபிருடைய சட்டங்கள் எல்லாம் முடிந்து அவர் முக்கியமாக விடார். முக்கியமுக்கு என்ன சட்டங்களோ அதையெல்லாம் அவர் பின்பற்ற வேண்டும். அடுத்து பாருங்க, இப்ப என்ன செய்ய போறோம்னா, என்ன செய்ய போறாருன்னா, இப்போ என்ன பாடனா, எத்தனை நாட்கள் இக்காமத்துடைய எண்ணிக்கை அதை பற்றி தான் இப்போ பார்க்க போறோம். என்ன பாருங்க, எத்தனை நாட்கள், இப்போ உதாரணமாக ஒருத்தர் முக்கிய நியத்து வைக்கிறாரு, அப்போ என்ன சட்டங்கள், இப்போ ஒருத்தர் ஒரு ஊருக்கு எத்தனை எந்த ஒரு நியத்தும் இல்லாமல் போகிறாரு, திடீர்னு அவருக்கு என்னது வருடங்கள் கிடைக்குதுன்னா வரலாங்கிறாரு, வந்துடலாம், அடுத்த நாள் போயிடலாம், அதுக்கு அடுத்த நாள் போயிடலாங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறாரு, சொல்லிக்கொண்டே இருக்காருன்னு சொன்னால் அப்போ அவர் மீது என்ன சட்டம் என்பதை பற்றி தான் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். பாருங்க, ஒமன் தஹல பலதன், ஒருவர் ஒரு ஊரிலே நுழைகிறார், வலம் என்வி அவர் நீயச் செய்வில்லை, ஐயுக்கிம்ம ஃபீஹி அந்த ஊரிலே தங்குவதை, ஹம்சத் அஷர யௌமன் 15 நாட்கள் அந்த ஊரிலே தங்குவதாக அவர் நீயத்து வைக்கல. என்ன செய்யல, ஒரு ஊருக்கு போறாரு, 15 நாள் தங்க வேண்டும் என்பதாகலாம் அவர் நீயத்து வைக்கல, ஊருக்கு போறாரு, ஏதோ ஒரு வேலை காரியமாக போறாரு. ஒரு இடத்துல நான் பார்த்தேன், என்னுடைய கடன்களை வாங்கி விட்டு வரணும், அவர் தரமாட்டியார், இந்த நாளை பின்னன்னு சொல்லி ஏமாத்துறாரு, என்ன தட்டி கழிக்கிறாரு. அவர்கிட்ட நான் போய் அந்த ஊரில் போய் என்னுடைய கடனை வாங்கிட்டு வரணுன்ற ஒரு நினைச்சார், எந்த ஒரு நீயத்தில் போனால் வாங்கிட்டு வந்துடலாங்கிற ஒரு நீயத்தில் போறாரு, அந்த ஊருக்கு போறாரு, எந்த ஒரு நியத்தும் இல்லாமல். ஹம்சதாஷர யோமன் என்னது 15 நாட்கள் என்ற எந்த ஒரு நியத்தும் இல்லாமல் அந்த ஊருக்கு அவர் நுழையான்னு சொன்னால், இன்னும் அவர் எப்படி சொல்லார், இன்னமா எக்கூட அவர் கூறுகிறார், கதன் அஹ்ருஜு நாளை நான் என்ன வெளியேறிவிடேன், பாதன் அஹ்ருஜு அல்லது அதற்கடுத்த நான் என்ன செய்து விடேன், வெளியேறிவிடேன் என்று சொன்னார் என்றால், ஹத்தா எதுவரை என்று சொன்னால் பக்கிய அலா தாலிக சினீன அவர் மீது வருடங்கள் பாக்கியாகும் வரை. அப்ப என்ன சொல்றாரு, ஒருத்தர் ஒரு ஊருக்கு போறாரு, ஏதோ ஒரு தேவைக்காண்டி போறாரு, எந்த நியத்தும் வைக்கல, 15 நாள்,
அவர் என்ன சொல்றாரு, இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இப்படி சொல்லக்கூடிய என்னது, நான் நாளைக்கு போயிடுறேன்ப்பா, நாளை கழிச்சு போயிடுவேன், இன்னும் என்ன என்ன வேலை முடியல, நாளைக்கு போயிடுவேன், நாளை கழிச்சு போயிடுவேன் இப்படின்னு ஒவ்வொரு நாள் சொல்லிக்கிட்டே இருக்காரு. எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர் மீது ஒரு வருடங்கள் பாக்கி ஆகும் வரை, இப்போ வருடம் வர வரைக்கும் அவருடைய பயணத்தில் வந்து எப்போ திரும்ப போகணுங்கிற ஒரு உறுதி இல்லை. நாளைக்கு நாளைக்குன்னு என்ன செய்தார், அவர் வந்து தட்டி கழிக்கிறார். அவர் என்ன செய்ய, அவருடைய வேலைகள் கடந்து போகுது. அப்போ இப்படி வருடங்கள் என்னது, அவர் போகலாம், நாளைக்கு போயிடலாம், நாளைக்கு போயிடலான்னு பார்க்குறான, வேலை முடியல. இந்த மாதிரி சூழ்நிலையை தட்டி தட்டி அவரை கழிக்குது என்று சொன்னால், வருடங்கள் இப்படி கடந்தாலும் என்ன செய்தார்களாம், சல்லா ரக்காயத்தேனி, அவர் 2 ரக்காத்தை தொழுது கொள்வார். என்ன செய்வார் அப்ப ஒன்று என்ன செய்யணும், அவர் முக்கியமான 15 நாள் நீயத்து வைக்காத சமயத்தில் அவர் நாளைக்கு வந்துடலாங்கிற நீயத்தில் இருக்கும் பொழுது என்ன செய்ய, வருடங்கள் கடப்பதன் மூலமாக கூட என்ன செய்து கொள்ளலாம், அவர் வந்து 2 ரக்காத்தான் தொழுக வேண்டும். காரணம் என்ன, அவர் என்ன இருக்கிறார், சலாத். அப்போ இங்கே என்ன, நீ எதனுடைய ஹுக்கும்ல, யாருடைய ஹுக்கும்ல இருக்கிறார், முசாஃபிரோட ஹுக்கில் இருக்கிறார். காரணம் என்ன, அவர் 15 நாள் தங்குவது என்பது உறுதி கிடையாது. அந்த வேலை என்னது உடனே ஏற்படலாம், இல்லை நாளைக்கு ஏற்படலாம் போனுச்சு, அதே மாதிரி அன்னைக்கு ஏற்பட்டுச்சு, நாளைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அவர் என்ன செய்ய, அவர் இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய நியமனத்தில் அவர் என்ன செய்து கொள்ளலாம், வருடங்கள் ஆகும் வரை கூட இந்த மாதிரி என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம். காரணம் என்ன, அவருடைய அவர் தங்குவதற்கான எந்த ஒரு காரணங்களும் கிடையாது. அவர் இப்போ முசாஃபிராக தான் இருக்கார், தங்குவதற்கான எந்த ஒரு காரணங்களும் அவர் இது கிடையாது. அப்போ இது வருடங்கள் ஆகும் வந்தாலும் இந்த மாதிரி நாளைக்கு போகலாங்கிற மாதிரி ஒரு நியத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் என்ன செய்து கொள்ளலாம், சுருக்கி தொழுது கொள்வார், என்ற கதை சுருக்கி தொழுது கொள்வார். அதே பாருங்க, இந்தஹலல் அஸ்கரு, இந்தஹலல் அஸ்கரு, அஸ்கர் என்று சொன்னால் யாரு, படை வீரர்கள். எனது படை வீரர்கள், அதாவது மிலிட்டரி. யார், இந்த அஸ்கரோ, படை இராணுவ வீரர்கள் நுழைந்தால் அர்லல் ஹர்பி, ஹர்பினுடைய பூமியிலே, ஹர்பினுடைய பூமியில போர் பூமியிலே. இப்போ ஒரு நாடுக்கு மத்தியிலே போர் நடந்து கொண்டிருக்கு என்று சொன்னால், அந்த போர் எதிர் நாட்டினுடைய என்ன செய்கிறார், அவர் பூமியிலே என்ன செய்கிறார், அந்த அந்த அஸ்கர் இந்த இராணுவ வீரர் நுழைந்தார் என்று சொன்னால், ஃபனவோல் இக்காமத்த, ஃபனவோல் இக்காமத்த, இது ஃபனவல் இக்காமத்த, அவர் என்ன செய்கிறார், இக்காமத்தை நியத் செய்தால், பிஹா அந்த ஊரை கொண்டு, ஹம்சத அஷ்ர யௌமன் 15 நாட்கள் என்ன செய்தார், 15 நாட்கள் அந்த ஊரை வச்சு நியச்சார். ஒரு மாதம் போர் நடக்கணும், 15 நாட்கள் என்ன செய்யறார், நியத்து வச்சு தான் அந்த ஊருக்கு போறாரு என்று சொன்னாலும், நுழைந்தார் என்றாலும், லம் யுத்திம்ம ஸலாத், அவருடைய தொழுகை என்ன செய்து கொள்ள மாட்டார், பறிப்படுத்த மாட்டார். காரணம் என்ன, அவர் ஹர்பினுடைய பூமியில் இருக்கிறார். அப்போ அவருக்கு என்னதான் 2 ரக்காத் தான் ஃபர்லு. அப்போ அவர் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, 4 ரக்காத் தொழ வேண்டிய அவசியம் இல்லை, அவருக்கு 2 தான் ஃபர்லு. காரணம் என்ன, போர் எதிர்நாட்டினுடைய போர் செய்யக்கூடிய பூமியில் இருக்கிறதன் காரணமாக அவர் 15 நாட்கள் என்ன செய்தாலும் நியத்து வைத்தாலும், 20 நாட்கள் நியத்து வைத்தாலும் என்னது, அவர் 15 நாட்களை மேல் நியத்து வைத்தாலும் அவருக்கு 2 ரக்காத் தான், அவர் பரிபூர்ணப்படுத்த மாட்டார். அந்த ஹர்பு முடியும் வரை அவருக்கு என்னதான், போர் நடக்கும் வரைக்கும் அந்த போர் பூமியாக இருக்கும், இல்லை எதிர்நாட்டுடைய பூமியாக இருக்கக்கூடிய சமயத்தில் அவருக்கான என்னது தொழுகை வந்து 2 ரக்காத் தான். அப்போ 2 ரக்காத் தான் ஃபர்லு. அப்போ அவர் என்ன 2 ரக்காத் தொழுது கொள்வார், 4 தொழுக மாட்டார். அப்போ என்ன, இன்ஷா அல்லாஹ் நாம் இன்று முசாஃபிருடைய சில விஷயங்களை பார்த்தோம். அடுத்து முசாஃபிர் முக்கியமுடைய தொழில் நுழைந்தால் என்ன, அதை பற்றிய பாடங்கள்லாம் நாம் வரக்கூடிய பாடங்களில் பார்ப்போம். இன்று எதை படித்தமோ அதை புரிந்து அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.